தாவேகாவிற்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 118 சீட் வேணும். இதுல 116 அவங்க கிட்ட இப்ப இருக்கு. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் இவங்கெல்லாம் கூட்டணி போட்டு இப்ப 116 சீட் இருக்கு. இன்னும் 2 சீட் வேணும் அப்படிங்கிறப்ப விசிகாவை இது பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அவங்க வந்து விசிகா தலைவரான திரு தொல்மா வளவன் அவங்க வந்து ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட. இது வந்து ஃபர்தரா என்ன பண்ணலாம், ஆதரவு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, டிவி ஏன்னா டிஎம்கே கூட அலைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறப்ப கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. இன்னொரு சைடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி என்ன அப்படின்னா, நாங்க லெப்டினன்ட் பார்ட்டிட்ட கன்சிடர் பண்ணி தான் முடிவெடுப்போம். அவங்க நிலைப்பாடு என்னதோ அதான் எங்க நிலைப்பாடும். சிபிஐ, சிபிஎம் அவங்க நிலைப்பாடு என்னதோ அதான் எங்க நிலைப்பாடு அப்படின்னு இருக்காங்க. அவங்க 2 பேருமே டிவிகேவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப மோஸ்ட் ப்ராபபிளி விசிகேவும் சப்போர்ட் பண்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு, இல்ல டவுட்டே வேணாம். அது போக ரொம்ப தெளிவா அகில இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து நாங்க வந்து டிவிக்கு ஆதரவு கொடுக்கல, முழுக்க முழுக்க நாங்க வந்து இன்னைக்கும் சரி, நேத்தும் இன்னைக்கும் நாளைக்கும் சரி, நாங்க டிஎம்கே கூட தான் நாங்க இது பண்ண போறோம், பயணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க. இப்ப இன்னைக்கும் இப்பவும் இப்ப இந்த டைம்லயும் தாவேகா நிர்வாகிகள் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக்கோட அந்த கட்சி தலைவரை போய் சந்திச்சு இந்த மாதிரி ஆதரவு கொடுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் விசிகா கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறப்ப 118 ஆயிருது. இன்னும் 2 சீட்டு கிடைக்கிறப்ப 120 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டி இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு இதுல போயிருக்கிறாங்க. இப்ப விசிகா தலைவர் அவங்க வந்து ஓகே டிவிக்கு ஆதரவு தர போறாங்களா, அது அப்படி ஆதரவு தந்தாங்க அப்படின்னா அது ஒரு நிபந்தனையற்ற ஆதரவா, இல்ல எனக்கு 2 அமைச்சர்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையோட ஆதரவா அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அதிகபட்சம் டிவிகேவுக்கு விசிகா சப்போர்ட் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் இப்போ இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து தாவேகா தலைவர் விஜய் அவங்க வந்து ஆளுநரை சந்திச்சு மெஜாரிட்டி காமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்தர் அப்டேட்க்கு ஃபாலோ பண்ணுங்க.